கௌரவ மாநகர சபை முதல்வர் அவர்களுக்கு எங்களோட சின்ன ஒரு கோரிக்கை, எண்ட மட்டும் இல்லை பல மக்களோட கோரிக்கை. உங்களோட சேவை உண்மையாக 100% உண்மையாகவே நல்லா இருக்கி. அந்த குப்பைக்கு ஒரு வீடியோ போட்டேன், அடுத்த நாளே அடுத்த செகண்டே உடனே அந்த இடத்துல வந்து அதை குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணி எவ்வளோ நீட்டாக செஞ்சீங்க. அது மாதிரி இந்த மரங்கள் எல்லாம் வெள்ளத்துக்கு எவ்வளோ விழுந்து வந்து எல்லாத்தையும் வெட்டி அப்புறப்படுத்தி ஊரே சும்மா சுத்தப்படுத்திட்டீங்க. அந்த மாதிரி அது மட்டும் இல்லை, வெள்ளத்துக்கு பல குப்பைகள் வந்தது. உடனே வெள்ளம் படிய முதலே அந்த குப்பையெல்லாம் கிளியர் பண்ணி இந்த நகரே சுத்தப்படுத்தி அப்படி சேவை உண்மையாக கூட நல்லா இருக்கி. அது என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த நியூ இயருக்கு நீங்கள் அதை சிறப்பாக கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி தடை விதித்திருக்கீங்க. என்னென்னு சொன்னால், அதில் ஒரு பொருளை நீங்கள் 22ஆம் தேதி அனுமதி கொடுத்துருக்கீங்க. 22ஆம் தேதியும் அந்த சோக நாள் இருந்தது. அப்போ தான் அந்த மக்கள் செத்து அந்த நாள் இருந்தது. அந்த டைமில் நீங்கள் அனுமதியை கொடுத்துருக்கீங்க. இப்போ 29ஆம் தேதி அதை கேன்சல் பண்ணியிருக்கீங்க. நேரத்தில் கொடுக்காம விட்டுருந்தா ஒரு பிரச்சனை வந்திருக்காது, இந்தளவுக்கு இதாக இருக்காது. ஆனால் அதை கொடுத்து போட்டு இப்போ கேன்சல் பண்ணதெல்லாம் மக்கள் கொஞ்சம் கவலையில் இருக்காங்க. இதை யார் சொல்லி நான் கதைக்கல, இந்த மனசுக்கு என்ன படுதோ அதை நான் வீடியோவாக போடுவேன், கதைப்பேன். எல்லாருக்கும் தெரியும் நான் எந்த கட்சிக்கு ஆதரவானவனும் இல்லை. இப்போ பொது வழியில் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கட்சி இந்த விட உண்டு இந்த விட பொதுமகனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். அதெல்லாம் நான் சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், உங்கள்ட்ட எனக்கு நல்ல மரியாதை இருக்கு. இதையும் தவிர்த்து கொண்டீங்கன்னா நான் மட்டும் இல்லை, நிறைய மக்கள் உங்களை மதிப்பாங்க. உங்களுக்கு ஆதரவான ஆட்கள் வந்து நீங்கள் கேட்கக்குள்ள நீங்கள் ஆட்டை கேட்டிங்கனாலும் நீங்கள் செய்கிறாங்க சரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களை முகத்துக்கு முன்னுக்கு கதைக்க இல்லாது, அதுக்காண்டி அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி இல்லாமலுக்கு வெளியில் வேறு ஆக்களை வச்சு விசாரித்து பாருங்கள் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி. என்னென்னு சொன்னால், உண்மையாகவே அந்த சம்பவம் நடந்தது எல்லாருக்கும் சோகம் தான், எனக்கும் சோகம். இதை கதைக்கிறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்குது. என்னென்னு சொன்னால், நான் இன்னொரு அனர்த்தம் என்ன இதனாலும் முதலாளாக நான் உங்களுக்குள்ள மட்டக்களப்பில் நின்று சேவை செய்கிறேன். நான் அதால் எனக்கு முழு ரைட்ஸும் இருக்குது இதை கதைக்கிறதுக்கு. அதுக்காண்டி தான் நான் இதை கதைக்கிறேன். என்னென்னு சொன்னால், மட்டக்களப்பு நான் நேசிக்கிற ஒரு ஆள், அதெல்லாம் நான் இதை கதைக்கிறேன். உண்மையாகவே நீங்கள் அந்த விழாவை செய்கிறதுக்கு உண்மையாக அனுமதியை திரும்ப கொடுங்க. அதை செஞ்சால் தான் உண்மையாகவே நல்லா இருக்கும் நகரும். இப்படி டவுன் உண்மையாகவே கிறிஸ்மஸ் வருதுண்டா இவ்வளோ கலகலகலண்டு எப்படி இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமலுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கேன்னு வெறிச்சோடி போயிருக்கு. பிள்ளைகள் கூடி பிள்ளைகள் கூடி கேட்டுது, அப்பா ஒவ்வொரு வருஷம் நம்ம வெடியெல்லாம் பார்க்க போனோமே, இந்த முறை வெடியெல்லாம் இல்லையாப்பா, மியூசிக் ப்ரோக்ராம்லாம் இல்லையாப்பான்னு சொல்லி கேட்டாங்க. அது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிள்ளைகள் ஏங்கி கொண்டிருக்கி. நம்ம பெரியாக்களுக்கு தெரியும் இது சோகம், அது வந்து பிள்ளைகளுக்கு அதெல்லாம் விளங்காது. அதோட இது நடந்து 1 மாதத்துக்கு மேலாயிடுது. இன்னும் நம்ம அதை நினைச்சி திரிக்கிறதுன்றது அப்படியான விடயம். அதை விட்டு போட்டு இனி என்னென்னா நம்ம மாறி அடுத்த கட்டத்துக்கு முன்னேற தானே வேணும். அதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இது உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளாக நான் இதை கேட்குறேன். ப்ளீஸ் அதுக்கு ஒரு அனுமதியை கொடுத்து மட்டக்களப்பை ஒரு சுமூகமான நிலைக்கு வாழ விடுங்க. 3 மாதத்துக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி 3 மாதத்துக்கு தடை போட்டால் மட்டக்களப்புட நிலைமை என்ன ஆகும்? உண்மையாக யோசிச்சு பாருங்கள். பொங்கல் விழா கூடி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படியெல்லாம் இருந்தால் சரி வருமா? அதாவது மலையத்தில் கூடி நாளைக்கு இந்த பொங்கல் விழாக்கு பொங்கல் பொங்குவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இருந்து பாருங்கள். இல்லையான்னு சொல்லி நான் சொல்கிறது இல்லையா இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழங்கும். உண்மையாகவே அந்த விழாவை நடத்தணும்னு நினைச்சாக்க அவங்களே ஒரு பிள்ளை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. அவங்க அந்த இடையில் மதம்ன்ற ஒரு பேரை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த ஒரு வருஷமும் வந்து ஒரு எல்லாரும் மூவினவும் சேர்ந்து தான், அதாவது சைவம் ஹிந்து நம்ம முஸ்லீம் எல்லாருமே வேதக்காரர் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த வருஷத்தை வருஷம் கொண்டாடுறோம். நம்ம எல்லாருமே செலவழிச்சு தான் இந்த வருஷத்தை கொண்டாடுறோம். நம்ம எல்லோரும் ஒற்றுமை. இந்த வருஷம் வந்து பொதுவாக எல்லாருக்குமானது ஒரு வருஷம் என்று தான் ஒவ்வொரு வருஷமும் நம்ம செஞ்சு கொண்டிருக்கோம். அதால் ப்ளீஸ் நான் உங்கள்கிட்ட கேட்கணும், இதை ஒரு தயவாக கேட்குறேன்.